இது சென்னை சூப்பர் கிங்ஸ் உண்மையான ரசிகர்களுக்கு மட்டுமே. தோனிக்கு வயசாயிடுச்சு, இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாச்சு தான் விளையாடுவார். அதனால நம்ம எப்பவுமே நம்மளோட ஆதரவு அவருக்கு காமிப்போம். அப்புறம் அவர் பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்ட்டு. எனக்கு ஒரே ஒரு சின்ன கருத்து மட்டும் சொல்லணும்னு என்னன்னா, காய்க்வாடு தேர்ட் டவுன் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் என்னை தெரிஞ்ச வரைக்கும் காய்க்வாடை ஃபர்ஸ்ட் டவுனில் ஓப்பனிங் தான் பண்ண வைப்பாங்க. நான் எதுக்கு தேர்ட் டவுன் சொல்கிறேன்னா, காய்க்வாடு தேர்ட் டவுன் ஆடினா மட்டும்தான் அதுக்கு பின்னால் தூபேவும் அதுக்கப்புறம் தோனி வருவாங்க. தோனி கூட காய்க்வாடு இருந்தால் இன்னும் ஃப்யூச்சரில் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இன்னும் நல்லது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா தோனி கூட ஆடும்போது மட்டும்தான் அந்த கேமை ப்ரெஷரோடு எடுக்க முடியும், கற்றுக்க முடியும். எப்படி டேலண்ட்டாக வெளியே எட்டுன்னு வரணும்னு சொல்லிட்டு தோனி கூட கற்றுக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காய்க்வாடு முடிஞ்ச அளவுக்கு தோனி கூட ஆடினா ஃப்யூச்சரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் நினைக்கிறேன் நான். ஏன்னா அடுத்த நம்பிக்கை நட்சத்திரம் காய்க்வாடு மட்டும்தான். காய்க்வாடு ஒரு ஆள் கரெக்டாக நிற்க வச்சு விளையாடினா டீமை தனியாக செப்பரேட்டாக வெளியே எடுக்க முடியும். அந்த டேலண்ட் காய்க்வாடு இருக்குது. நம்ம ஹோப் பண்ணுவோம். ஆனால் காய்க்வாடு நேரம் எப்படி இருக்குதுன்னு தெரில. எல்லாமே எப்படியாப்பட்ட கில்லாடியாக இருந்தாலும் நேரம் நல்லா இருக்கணும்ல. நேரம் நல்லா இருந்தால் தான் எல்லாமே ஜொலிக்க முடியும். நம்ம ப்ரேயர் அவர் கூட இருக்கும், அவ்வளோதான்.